ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாயை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ நிஷாவும் தரணீஷும் ப்ளஸ் தியா எல்லாருமே ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க வரதுக்கு நைட் ஒரு 10 மணி ஆகும். இல்லை நாளைக்கு கூட அன்பாக்சிங் பண்ணி போடலாம் அப்படின்னா தரணீஷ் வந்து இன்றைக்கி நைட் அவர் ஊருக்கு போயிடுவார், பெங்களூர் போயிடுவார். அப்புறம் 20-25 நாள் கழிச்சு தான் வருவார். அவருக்காக தான் இது புக் பண்ணியே வாங்கினது. 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஒரு டாய் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அன்பாக்சிங் பண்ணுவோம். இதோட ரேட் என்னன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டாய் வச்சு விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவர் ஏன்னா இதை நைட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம அன்பாக்சிங் பண்ணி வீடியோ எடுத்து போட முடியாது. அவர் நைட்டு 10 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு மறுபடியும் பெங்களூர் போயிடுவார் தரணீஷ். அதனால் அவர்கிட்ட கொடுத்த ஒன்றும் இல்லை. மொத்தம் 3 இது புக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். சரி ரைட், இப்படியே வச்சு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான என்னோடய ஃபேவரட்டான டாய். நான் வந்து சின்ன பிள்ளைகள் நான் விளையாண்டுருக்கேன் இதெல்லாம் வச்சு. ஓகே, பிரிக்கவும் ஒரு பில்லு வருது. ஓகேங்களா, போட்டு தான், தண்ணியில் போகிற போட்டு தான். ரொம்ப இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வந்து 198 ரூபா. 3 பீஸ் 198 ரூபா. நான் 3 பீஸ் தான் புக் பண்ணேன். ஒன்று தியாவுக்கு, ஒன்று தரணீஷுக்கு, இன்னொன்று ரிதன்யாவுக்கு, 3 பேருக்கும் புக் பண்ணேன். ஸோ 198 ரூபா 3 பீஸு. டெலிவரி சார்ஜ் 65 ரூபா. ஓகேங்களா, இது என்ன போட்டு அப்படின்னு போட்டிருக்குன்னா 90s கிட்ஸ் மெமரபிள் ஹேண்ட்மேட் அலுமினியம் ஸ்டீம் போட். அலுமினியம் அலாய் ஸ்டீல் போட் போட்டிருக்கு. நீங்கள் வேணால் ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணி வாங்கிக்கோங்க. பேக்கிங் தான் ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பேக்கிங்கு. ஓகே, 3 இதுமே வந்து இதுதான் பார்த்துக்கோங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன வயசுல எல்லாம். ஒரு ஒன்று மட்டும் நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். மொத்தம் 3 இது இருக்குது. 1 2 3 3மே ஒரே கலர் தான், மல்டி கலர்லாம் இல்லை. இந்த கொக்கோ கோலா டப்பா, ஃபேண்டா டப்பாலாம் இருக்கும்ல, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து செஞ்சுருக்காங்க. கொக்கோ கோலா டப்பா, ஃபேண்டா டப்பா அந்த மாதிரி இருக்கும்ல, டின்னு அந்த டின்னை வச்சு அலுமினியத்தில் இது மேக் பண்ணியிருக்காங்க. பிரித்து பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு, எப்படி ஓடுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, எடுக்கவுமே இதில் உள்ள ஒரு மெழுகுத்திரி இருக்குது, கேண்டில். இதில் வந்து அதிலே இதில் கார்டில் எழுதியிருக்காங்க, நீங்கள் இது மெழுகுத்திரி தீர்ந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதில் எண்ணெயை ஊற்றி திரியை வச்சு நீங்கள் எப்போதும் போல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இங்க் ஃபில்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்க் ஃபில்லர் எதுக்குன்னா, இதில் இங்க் ஃபில்லரில் தண்ணியை எடுத்து இந்த ஓட்டையில் ஃபில் பண்ணுறதுக்காக. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மெழுகுவர்த்தியை கொளுத்தி இந்த இடத்துல வச்சிட்டோம்னா சவுண்டோட போகும் அப்படின்ட்டுருக்காங்க. சவுண்டு வருதா இல்லையான்ட்டு நம்ம போட்டை ஓட்டி பார்த்துட்டு பார்ப்போம். கண்டிப்பாக தரணீஸ்வரம் நல்லா எக்ஸைட் ஆவார். அவர் பார்த்துட்டு அவருக்கு தண்ணியிலே தான் ஆட்டம் போடுவார். இதை போட்டு விட்டார்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா பேட்டரியும் வேண்டியதில்லை, இதுக்கு எதுவுமே வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஒரு சின்ன சயின்டிஃபிக் மெத்தடில் தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஓகே, வாங்க ஓட்டி பார்ப்போமா எந்த அளவுக்கு ஓடுது அப்படின்னு தெரியல. பாக்கி 2 பிரிக்காமல் வச்சுருவோம். பிரிக்காதது 2 தரணீஸுக்கு கொடுத்துடலாம். பிரித்ததை வந்து தியாவுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா சண்டை போடுவார், நான் வராமல் எப்படி நீ பிரித்த அப்படின்னு சண்டை போடுவார். சரி ஓகே, வாங்க பார்ப்போம் எப்படி ஓடுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து உள்ளே கொளுத்தி வச்சுட்டேன். மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சுட்டேன், எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது ஓடுதா என்னென்னு தெரியல. ரொம்ப நேரமாக அப்படியே அமைதியாகவே இருக்குது. என்னன்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சோன்னா சவுண்டோடு வேறு போகும்னாங்க. சவுண்டோட போகுதா இல்லையான்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அந்த தண்ணி ஹீட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய டப்பில் தான் வச்சுருக்கேன். இன்னும் அசைவே காணோம். எஸ், நம்மளோட போட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். தரணீஷ் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். செம்மையாக ஓடுது. குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க நீங்களும். சவுண்டும் கேட்குது பாருங்கள். உங்களுக்கு சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரியல. ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. அந்த ஹீட்டாக நான் மட்டும்தான் வேகமாக போகணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி 3 போட்டையும் விட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஓகே, நான் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ். பாய்.